ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் சாலக்குடிக்கும் அதிரப்பள்ளிக்கும் இடையில வெள்ளிக்குளங்கரங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. இந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சுத்தி எங்க பார்த்தாலும் இயற்கை எழில் மிகுந்த இந்த ஊர்ல ஒரு சின்ன மலைப்பகுதி இருக்கு. அதாவது தரைப்பகுதியிலேருந்து நிறைய மக்கள் இந்த மலைப்பகுதியில நிறைய பேர் மாடு வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாடு அந்த மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற புற்களை மேய விடுவாங்க. ஈவன் நிறைய பேர் ரிலாக்ஸேஷனுக்காக கூட அந்த மலைப்பகுதிக்கு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த மலைப்பகுதியில ஜனவரி மாசம் 4ஆம் தேதி 2003 ஒருத்தர் அடிவாரத்திலிருந்து நடந்து போறாரு. கேஷுவலா அவர் ரெகுலரா போற வழிதான். அப்படி பாதி தூரம் அந்த மலைப்பகுதியை கடந்து அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மலை உச்சியிலிருந்து ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்குது. ஒரு பெண்ணோட அலறல் சத்தம். என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கிற மாதிரி கத்தி கதறாங்க அந்த பெண்மணி. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளோ டைம் இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம், எவ்வளவோ பெண்கள் அவங்க மாட்டை கூட்டிட்டு மேய விடுறதுக்காக வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை நம்ம கேட்டதில்லையே. அப்ப ஏதோ ஒரு பெண் ஆபத்துல இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த நபர் வேகமா அந்த மலைப்பகுதியை நோக்கி ஓடுறாரு. அவர் முதல்ல என்ன யோசிச்சாருன்னா, கீழே போய் யாராவது உதவி கூட்டிட்டு வரலாமான்னு நினைச்சாரு. பட் டைம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால, உண்மையிலேயே ஏதோ ஒரு பெண் ஆபத்துல இருந்தாங்கன்னா நம்ம யாரையுமே உதவிக்கு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு நேரம் இல்லைன்னு அவர் ஃபர்ஸ்ட் வேகமா அந்த மலைப்பகுதிக்கு ஏறாரு. கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க அந்த மலைப்பகுதியை ஏறி முடிக்கும் போது அப்போ அந்த பெண்ணோட அலறல் சத்தம் சுத்தமா நின்றுச்சு. எந்த சத்தமும் இல்லை, அப்படியே நிசப்தமா இருக்கு. இவர் அப்படியே சுத்தி பார்க்கிறாரு, எங்க இருந்து அந்த சத்தம் வந்தது அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது தொலை தூரத்துல ஒரு மலை இருக்கு. அதை பார்த்துட்டு இவரோட இருதயமே ஒரு செகண்ட் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு மலையோட எட்ஜில் போய் நிற்கிது. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த மாடு கீழே வந்துடும். அப்போ எல்லா மாடுலேயும் கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்களே, அந்த கயிறு இருக்கு. அந்த கயிறு அப்படியே ஒரு மரக்கிளையில் இருக்கு. அந்த மரக்கிளையில இந்த பக்கம் அந்த மாடோட கழுத்துல கட்டப்பட்ட கயிறோட இன்னொரு பகுதி இன்னொரு பெண்ணோட கழுத்துல கட்டப்பட்டிருக்கு. அந்த பெண் அங்க சடலமா இருக்காங்க. இதை பார்த்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டையும் இந்த மாதிரி ஒரு காட்சியும் இவர் வாழ்க்கையில் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டாரு. பதட்டமா பக்கத்துல போறாரு. அந்த மாட்டு பக்கத்துல போனா அது இன்னும் பதட்டமாகி மலை உச்சிலிருந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணை போய் பார்க்கலான்னு போறாரு. அந்த பெண் ஏற்கனவே மரணம் அடைஞ்சிருக்காங்க. இவரால் நம்பவே முடியல. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பெண் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கதறினாங்க. இப்போ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் அவங்க இறந்து போனது அவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதே டயத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்போ அந்த நபர் பதட்டத்தில் திரும்ப மலையடிவாரத்துக்கு கீழே போறாரு. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொல்லி ஒரு நிறைய பேரை மேலே கூட்டிட்டு வர்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது இறந்து போன அந்த பெண் யாருன்னு. அவங்க பேர் ரோஸ்லின். அவங்க பல நாள் இந்த பகுதிக்கு தான் மாடு மேய்க்க வருவாங்க. அவங்க கணவரோட பேரு பிரான்சிஸ். இந்த தம்பதிகள் அந்த ஏரியா மக்களுக்கு நல்லாவே பரிச்சயமானவங்க. ஸோ சில செட் ஆஃப் பீப்புள் அவங்க கணவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. அடுத்து போலீஸுக்கும் தகவல் கொடுக்குறாங்க. அவங்க கணவர் பதறி அடிச்சுட்டு ஓடி வராரு. தன்னோட மனைவியோட கோலத்தை பார்த்து கதறி அழுகிறாரு. உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல. உடனே அடுத்து ஒரு 1/2 hourக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. போலீஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம்னா, இப்போ மாடு இருக்கு, மாடோட கழுத்தில் கயிறு இருக்கு. இந்த பெண்மணி அந்த கயிறை ஒரு பக்கம் முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இது மலைப்பகுதி, நிறைய மழை பெஞ்சதுனால தரை நிறைய இடத்துல வழுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பெண்மணி ஒரு இடத்துல மூவ் பண்ணும்போது அவங்க கால் தடுமாறி வழுக்கி விட்டுருக்காங்க. அப்போ ஒரு மரக்கிளையை பிடிச்சிருக்காங்க. மேபி அப்ப கத்தி கதறி உதவி கேட்டிருக்கலாம். அப்போ ஆக்சிடென்டா இந்த கயிறு அவங்க கழுத்துல மாட்டியிருக்கலாம். இப்போ இந்த பெண்மணி போட்ட அலறல் சத்தத்திலையும் இந்த பெண்மணி தவறி விழுந்ததிலையும் அந்த மாடு பதட்டமாகி அது மலைப்பகுதியை நோக்கி வேகமா போயிருக்கு. அப்போ ஆக்சிடென்டா அந்த பெண்ணோட கழுத்து அந்த கயிறால இறுக்கப்பட்டு இந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. அதே டயத்தில் அன்னைக்கு யாரெல்லாம் அந்த மலைப்பகுதிக்கு வந்தா, பக்கத்துல எந்த வீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐ விட்னஸ் விசாரிக்கிறாங்க.
சந்தேகப்படும்படியா அன்னைக்கு இந்த ஏரியால எதுவுமே நடக்கல, ஒரு மூணாவது நபர் வந்துட்டு போன மாதிரியோ ஒரு கிரைம் நடந்தது மாதிரியோ வேற எதுவுமே சந்தேகப்படும்படியா இல்லைங்கிறதுனால போலீஸோட அனுமானம் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ போலீஸோட ரிப்போர்ட் கிளியரா இருக்கு, என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதுறாங்க. அதே டயத்தில் அந்த பெண்ணோட கழுத்து பகுதியை பார்க்கும்போது இந்த கயிறால இறுக்கப்பட்ட காயங்கள் தான் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால 100% இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. ஐ விட்னஸ் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் அதில் மென்ஷன் பண்ணி இது ஒரு ஆக்சிடென்ட்னு ஃபைனலாக இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுது. இப்போ இந்த கணவர் பிரான்சிஸ்க்கு தன்னோட மனைவியோட மரணத்தை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல, அவரால் நம்பவே முடியல தன்னோட மனைவி உயிரோட இல்லைன்னு. அதே டயத்தில் இந்த மாதிரி ஒரு மரணம் தன்னோட மனைவிக்கு வருமா, ஈவன் மனைவியை விட்டுருங்க, இந்த மாதிரி யாருக்காவது இந்த மரணம் வருமா அப்படிங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு விபத்து அப்படிங்கிறதையே அவரால் ஏற்றுக்க முடியல. அவரோட ஆள் மனசுல என்ன சொல்லுதுன்னா, இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, தன்னோட மனைவிக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அவர் தன்னோட நண்பர்கள்கிட்டையும் குடும்ப உறவுகள்கிட்டையும் தன்னோட மனைவிக்கு உண்மையிலே நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இவர் ரொம்ப அளவுக்கு அதிகமான மன குழப்பத்தில் இருக்கிறதுனால அவங்க சொந்தக்காரங்களாம் என்ன சொல்றாங்க, சரிப்பா உன் மனைவிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கு, யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னே வச்சுப்போம், நீ எவ்வளவு நாள் தான் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டு இருப்பா, பேசாம போலீஸ்ல போய் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கூட, என்னோட மனைவியோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. இவரும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதாவது எந்த போலீஸ் அதிகாரி இதை ஒரு ஆக்சிடென்ட்னு நினைச்சு க்ளோஸ் பண்ணாரோ அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகளும் ரொம்ப பொறுமையா இவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் திரும்ப சொல்றாங்க, இங்க பாருங்க பிரான்சிஸ், நாங்க நல்லா விசாரணை பண்ணிட்டோம், எந்த சூழ்நிலையிலும் உங்க மனைவியோட மரணத்துல துளி கூட சந்தேகம் இல்லை, அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இல்ல சார், எனக்கு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, பிகாஸ் அதுக்குரிய முதல் காரணம் என்னன்னா, நான் எவ்வளோ நாள் இதே மாடை நானும் மேய்க்கிறதுக்காக இந்த மலைப்பகுதி கூட்டிட்டு போயிருக்கேன், பல நாள் நானும் என்னோட மனைவியும் இல்லாமலே அந்த மாடு மலைப்பகுதிக்கு தனியா ஏறி மேய்ஞ்சிட்டு கீழே வந்திருக்கு. ஒரு பொழுதும் எந்த ஒரு கால்நடையும் இந்த மலைப்பகுதியில் எட்ஜில் ஆபத்தை உணர்ந்துட்டு அந்த பக்கமே போகாது சார், இது தள்ளி இந்த பக்கம் தான் சார் மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும், இன்னைக்கு எப்படி சார் அந்த எட்ஜில் போய் நின்றுச்சு, அப்போ அந்த மாடை யாரோ புஷ் பண்ணி அந்த இடத்துக்கு போக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. பட் போலீஸ் இந்த தியரியை எப்படி உடைக்கிறாங்கன்னா, இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே சொன்னதாம், உங்க மனைவி வலிக்கி விழுந்திருக்காங்க, அப்போ அந்த கயிறு மரக்கிளையில மாட்டிருக்கு, உங்க மனைவி போட்ட சத்தத்துல தான் அந்த மாடு மிரண்டு போய் அந்த மலை உச்சி ஓரத்துல போய் நின்றுருக்கு சார், மற்றபடி இங்க யாரு சார் உங்க மனைவியை கொலை பண்ண போறா, நீங்க சொல்லுங்க, உங்க மனைவியை யாராவது கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்கா, உங்க குடும்பத்துக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, இல்ல உங்க மனைவிக்கு அஃபையர் மாதிரி ஏதாவது இருக்கான்னு எந்த கொஸ்டின் கேட்டாலும் இல்ல சார், என்னோட மனைவியை யாருமே கொலை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, எங்க குடும்பத்துக்கு யாருமே எதிரியும் இல்லைங்கிறாரு. அப்போ ஓகே தானே, கிளியரா இருக்குல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நீங்க வீட்டுக்கு போங்க நிம்மதியா தூங்குங்கிற மாதிரி இந்த பிரான்சிஸ்ங்கிற கணவரை போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இந்த கணவருக்கு தன்னோட மனைவியோட மரணத்துல மேல இருக்க சந்தேகம் துளி கூட நீங்கள, அவரால் ஒரு இரவு கூட தூங்க முடியல. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது 2006 வருஷம் வருது. அப்பையும் இந்த கணவர் பிரான்சிஸோட மனசுல தன்னோட மனைவியோட மரணமும் அந்த அவர் பார்த்த அந்த காட்சியும் மனசை விட்டு துளி கூட அகலல. அந்த மனைவியோட மரணம் உண்மையிலேயே ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசுல அந்த தாட் முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருக்கு. 3 வருடங்கள் ஆனா கூட துளி கூட அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை. அப்ப என்ன ஃபீல் பண்றாரு, லோக்கல் இருக்க போலீஸ் ஆபீசர் இதை ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க, இப்போ நம்ம உயர் அதிகாரிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலான்னு திருச்சூர் போறாரு. அங்க இருக்கிற எஸ்பிட்ட, சார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, என்னோட மனைவியோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் விசாரணைங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாரு. அப்ப அந்த எஸ்பி என்ன பண்றாங்க, ஃபைனலா இந்த வழக்கை 2006 வருஷம் கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. அப்ப கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்ன பண்றாங்க, லோக்கல் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அவங்களுக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை, சார் நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் சார், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சார், எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது, ஐ விட்னஸ் சொன்னது எல்லாமே மேட்ச் ஆகுது, ஐ விட்னஸ் கீழே வர்றாரு, உங்கள் மனைவி கத்தியிருக்காங்க, அப்போ மேபி அந்த மரக்கிளையில் மாட்டியிருக்காங்க, அந்த கழுத்தில் கயிறு மாட்டியிருக்கு, இவர் போகிறதுக்குள்ளேயே அவங்க
மரணிச்சிட்டாங்க. மாடு பதட்டத்துல மலை உச்சியில போய் நின்றுருக்கு. இதுதான் சார் நடந்தது. இதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? சோ இப்ப கிரைம் பிரான்ச்சும் என்ன பண்றாங்க, 2006 வருஷம் ரீஓபன் பண்ண இந்த வழக்கு திரும்பவும் விபத்து அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதே வருடமே இந்த வழக்கை க்ளோஸ் பண்றாங்க. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போனா கூட போலீஸ் அதிகாரிகளும் சரி, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் ஐ விட்னஸும் எவ்வளவு தியரியும் சொன்னா கூட இந்த கணவர் பிரான்சிஸுக்கு தன்னோட மனைவியோட மரணம் ஒரு விபத்துங்கிறத அவரால் ஏத்துக்கவே முடியல. மலை உச்சியில மாடு மேய்க்க போன இந்த பெண்ணோட மரணம் இவ்வளவு வித்தியாசமா நிகழ்ந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சீனை நம்ம எந்த கிரைம் சீன்லயும் பார்த்ததில்ல, எந்த கிரைம் கேஸ்லயும் கேட்டதில்ல. பட் உண்மையிலேயே இது ஒரு விபத்து அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு பலவிதமான தியரி இருக்கு. உண்மையிலேயே ரோஸ்லின்கிற இந்த பெண்ணோட மரணத்துக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா? அவங்க கணவரோட உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்களா? அப்படி உண்மையிலே கொலை செய்யப்பட்டா இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன? அப்படி இந்த பெண்ணுக்கு இந்த மலை உச்சில என்னப்பா நிகழ்ந்தது அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்ணுக்கு அந்த மலை உச்சில உண்மையிலேயே என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட மறக்காம பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எவ்வளவோ கேரளா கேசஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ ஃபாரின் கேசஸ் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வழக்கு முற்றிலும் வித்தியாசமானது. ரோஸ்லின் மரணம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கழித்து 2021 வருஷம் அவங்க கணவர் ஒரு முடிவு பண்றாரு. எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் என்னோட மனைவியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன். போலீஸ் ஆபீசர் உதவி செய்யலையா, பரவாயில்ல, நான் நீதிமன்ற கதவை தட்டுறேங்கிற மாதிரி ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. சார், இந்த மாதிரி 2003 வருஷம் என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் விசாரிச்சாங்க, கிரைம் பிரான்ச் வந்தாங்க. பட் இருந்தாலும் என்னோட மனைவியோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கு சார், இதை எனக்கு விசாரிச்சு கொடுங்கிற மாதிரி ஹைகோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்றாரு. 2021 வருஷம் இந்த மனு விசாரணைக்கு வருது. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதிக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கணவருக்குன்னு உள்ளுணர்வு இருக்குல்ல, ஒருத்தன் 20 வருஷமாச்சு தன்னோட மனைவி இறந்து போனதை மறந்துட்டு எத்தனையோ பேர் அடுத்து திருமணம் பண்ணிப்பாங்க. இந்த கணவர் தொடர்ந்து தன்னோட மனைவியோட மரணத்துல சந்தேகம் இருக்கேங்கிற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே அதுல ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஹைகோர்ட் நீதிபதி என்ன பண்றாரு, சரி இது திரும்ப நல்லா விசாரணை பண்ணுவோங்கிற மாதிரி இப்ப கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு உத்தரவிடுறாரு. இந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. உண்மையில இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இதுல இருக்கிற உண்மைத்தன்மையை நல்லா கிளியரா அவங்க கணவருக்கு புரிய வைங்க. கொலைனா கண்டுபிடிங்க, ஆக்சிடென்ட்னா இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத அவங்க கணவரை நம்ம நம்ப வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போறாங்க. அப்ப 2021 வருஷம் இந்த வழக்கு கிரைம் பிரான்ச் திரும்ப ரீஓபன் பண்றாங்க. அப்படி ரீஓபன் பண்ணும்போது பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் படிப்பாங்க. பழைய போட்டோஸ், ஃபைல்ஸ், இதுக்கு முன்னாடி இதுல யாரெல்லாம் ஐ விட்னஸா விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயிலையும் எடுத்து படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், இதுக்கு முன்னாடி பண்ண விசாரணையில ஏதாவது கோட்டை விட்டுருப்பாங்க, இல்ல இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் இல்ல, இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சில விஷயம் நம்பகத்தன்மையை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாதான் இந்த விசாரணையை மேலும் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிரைம் பிரான்ச் என்ன பண்றாங்க, இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கறாங்க. அந்த போட்டோஸை பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா படுது. அந்த பெண்ணோட கழுத்துல கயிறுகள் இறுக்கப்பட்ட அந்த காயத்தை பார்க்கறாங்க. ஸோ இந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்கலாம்? 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று, அந்த பெண்ணே தன்னோட உயிரை மாச்சிருக்கலாம், இல்லை இது ஒரு விபத்தா இருக்கலாம், இல்லை இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா இருக்கலாம். ஸோ ஏற்கனவே பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல இது என்ன சொல்றாங்க, இது விபத்துன்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கு? ஆக்சிடென்டா அந்த மாட்டோட கயிறு இவங்க கழுத்துல மாட்டிருக்கு, மரக்கிளையில மாட்டிருக்கு, மாடு அப்படியே மூவ் ஆகுது, அப்போ அந்த கழுத்தை இறுக்கிடுச்சு. இதுதான் ஏற்கனவே சொல்லப்பட்ட தியரி. பட் அந்த கிரைம் பிரான்ச் ஆஃபீஸருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கழுத்துல கயிறுகள் இருக்கப்படும் போது ஏற்பட்ட தடயம் இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலேயே ஒரு மாடு மூவ்மெண்ட் ஆனதுனால இந்த கயிறு இருக்கப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் மாடு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த கழுத்து இருக்கப்பட்டிருக்கணும், அந்த பக்கம் தான் தடங்கள் அதிகமா இருக்கும். பட் மாடு எந்த பக்கம்
பக்கம் மூவ் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இந்த தடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் சொல்கிறாரு. சரி, உங்களுக்கு என்னப்பா சந்தேகம்? இதை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. 2003 இந்த கொலை நடந்தப்போ நம்ம கிட்ட அவ்வளோ ஃபாரன்சிக் டீம்லாம் இல்லை. பட் 2021 இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபாரன்சிக் டீம் இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இந்த போட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒரு 3 நாள் டைம் எடுத்து இந்த போட்டோவை பார்க்குறாரு, அந்த மாடு நின்ன பொசிஷனை பார்க்குறாங்க, இந்த கழுத்து இருக்கப்பட்ட தடங்களை பார்க்குறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்ற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அந்த மாடு மூவ்மெண்ட்னால இந்த பெண் கொலை செய்யப்படல. பிகாஸ் இந்த தடத்தோட நேச்சரையும் அதோட தன்மையையும் வச்சு பார்க்கும்போதும் இது கண்டிப்பா மாடால வரல, ஒரு மனுஷனால ஏற்பட்ட மாதிரி தெரியுது. ஒரு மனிதன் கண்டிப்பா இந்த மாட்டுக்கயிறை வச்சு அவங்க கழுத்து இறுக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாரன்சிக் டீம் சொல்றாங்க. இது ஒரு கொலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஃபேக்டர் அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபைல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபர் மலையில ஏறி வரும்போது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த பெண் வந்து மேல மலையில இருந்து கத்துறாங்க. அப்ப இவர் ஓடி போறாரு, அதுக்குள்ளே அந்த பெண் இறந்து போயிறாங்க. அந்த பெண் எப்ப கத்தி இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்கன்னா, அந்த கழுத்துல கயிறு மாட்டும் போது தான் எல்லாருமே உயிருக்கு போராடுவாங்க. இல்ல யாராவது வலிக்கு விழுகும் போது என்ன காப்பாத்துங்க எல்லாம் யாரும் கத்த மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா அந்த பெண் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கயிறு மாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பெண் கத்தி இருப்பாங்க. பட் உண்மையிலேயே ஒரு கயிறு நெரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பெண் இவ்வளவு தூரம் சத்தம் போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. ஏன்னா அந்த மலை உச்சியிலிருந்து இந்த நபர் மலையடி வாரத்துக்குள்ள கீழே பாதி தூரத்தில் இருக்காரு. ஸோ அங்கிருந்து ஒரு பெண் சத்தம் போடணும் அப்படின்னா அவங்க கழுத்துல அப்ப கயிறு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப எதுக்கு அவங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும்? ஸோ இந்த தியரியை வச்சும் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பெண் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னது கயிறு மாட்டினதுனால இல்லை, மேபி அந்த இடத்துல அந்த பெண்ணை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு கொலை அப்படிங்கிறது ஃபைனலா கிரைம் பிரான்ச் மூலமும் ஃபாரன்சிக் டீம் மூலமும் 2021 நிரூபிக்கப்படுது. இப்போ கிரைம் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற டிஜிட்டல் எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது இது ஒரு கொலைன்னு தெரியுது. பட் யாரு பண்ணியிருப்பா அப்படின்னா நேரா போய் விசாரிச்சாதான் தெரியும். அது எப்படி விசாரிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா போலீஸ் ஆஃபீஸர் இதை விசாரிக்கும் போது 12 ஐ விட்னஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த 12 ஐ விட்னஸும் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பல பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நாங்கள் இல்லைங்கிறாங்க, நாங்கள் கீழே இருந்தோங்கிறாங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் சத்தம் கேட்டு ஓடி போனார். அவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் வீடு இருக்கிற மக்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் சொல்கிற விஷயம், இல்லை சார் எங்களுக்கு அந்த தெரியாது, நாங்கள் அந்த இடத்துல இல்லை, போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 12 பேரை விசாரிச்சிருக்காங்க. இப்போ அந்த 12 பேரையும் நாம் நேராக போய் திரும்ப விசாரணை பண்ணி பார்ப்போம். போலீஸ் ஆஃபீஸர் மேபி அவங்க கிட்ட சில கொஸ்டினை கேட்க விட்டுருக்கலாம், ஒரு முக்கியமான தடயங்களை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு விட்டுருக்கலாம், நம்ம போய் திரும்ப விசாரிக்கலான்னு இப்போ கிரைம் பிரான்ச் அந்த 12 பேரையும் தேடி போறாங்க. அப்படி தேடி போன கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த 12 பேர்ல 4 பேர் இறந்து போயிட்டாங்க. மீதம் இருக்கிற 8 பேர் வந்து ஊரை காலி பண்ணி வெளியூருக்கு போயிட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல இதுல ஐ விட்னஸா உள்ள வந்த யாருமே இப்ப இந்த ஊர்ல இல்ல. இப்போ உண்மையிலேயே இந்த வழக்கை நம்மளால தீர்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி குழம்பி இருக்கும்போது என்னென்னலாம் திங்க் பண்ணி பாருங்க. இவ்வளோ வருடம் ஆச்சு. 2003 கொலை நடந்திருக்கு. 2021 நீங்க அந்த கிரைம் சீனுக்கு என்ன போனாலும் எந்த தடயமும் இருக்காது. உண்மையிலே ஐ விட்னஸும் இல்லை. இவங்க கிட்ட இருக்க போட்டோவும் ஃபைல்ஸ் மட்டும்தான். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் இப்போ என்ன திங்க் பண்றாங்கன்னா, சரி இப்போ இதில் 8 பேர் வந்து ஊரை விட்டு போயிட்டான், 4 பேர் இறந்து போயிட்டான். அதில் யாரெல்லாம் இறந்து போனாங்கன்னு சும்மா கேஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 4 பேர்ல 3 பேரோட மரணம் இயற்கையா நிகழ்ந்திருக்கு. அதுல ஐயப்பன்கிற ஒரு நபர் மட்டும் அவர் உயிரையே அவர் மாச்சிக்கிட்டார். இது ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படுது. இந்த 4 பேரும் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நாங்கள் இந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ஐயப்பனும் அதை தான் சொல்லியிருக்காரு. பட் அவர் தன்னோட உயிரையே மாச்சிக்கிட்டார். எப்போனா 2008 இந்த இன்சிடென்ட் நடந்து 5 வருடம் கழிச்சு. சரி ஓகேப்பா, அந்த ஐயப்பனோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க, சும்மா பார்க்கலாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் வந்து ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கு. அந்த காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் தான் அவரோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் எப்படி இறந்திருக்காருன்னா, பூச்சி மருந்தை குடிச்சிட்டு இறந்திருக்காரு. அவர் இறந்து போய் 10 நாள் கழிச்சு தான் அவரோட சடலத்தை பார்த்ததுனால ஈவன் அவரோட சடலத்தை சரியாகவே பிரேத பரிசோதனை பண்ண முடியல. அவருக்கு பக்கத்திலே நிறைய பூச்சி
பூச்சி மருந்தெல்லாம் இருக்கிறத பார்த்துருக்காங்க. சரி, அதை வச்சு இந்த மருந்தை குடிச்சிட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலாக போலீஸ் இது அவரே அவர் உயிரை மாச்சிக்கிட்டாருன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் ஃபைல நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஐயப்பன்கிற நபரோட கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருக்கும்போது கிரைம் பிரான்ச்சுக்கு பல விஷயங்கள் நெருடலாக இருக்கு. ஃபர்ஸ்ட், அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நான் இன்னொரு கேஸில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மனுஷன் இந்த மாதிரி பூச்சி மருந்தை குடிச்சிட்டு அவர் உயிரை அவர் மாய்க்க போறாருன்னா அமைதியாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இப்படி எடுத்து கடகடன்னு குடிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே அவங்க இறைப்பைக்குள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பித்து அவங்க கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. இல்லை, ஒருத்தவங்க வாயை திறந்து வலுக்கட்டாயமாக ஊற்றி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க போராடுவாங்களா, அப்போ அந்த மருந்து என்ன ஆகும்னா மூச்சு குழலுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மருந்து உள்ளே போன பேட்டர்னை ஃபாரன்சிக் டீம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையிலேயே அவர் விருப்பப்பட்டு யாரோட கட்டாயமும் இல்லாமல் குடிச்சாரா, இல்லை அவர் கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ஐயப்பனோட பிரேத பரிசோதனை என்ன சொல்லியிருக்குன்னா, அவரோட மூச்சு குழலுக்குள்ளேயே இந்த மருந்து இருக்கிறதுனால இது அவர் குடிச்சாரா இல்லை யாராவது ஊற்றி விட்டாரா, இது கொலையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்போ பேத்தாலஜிஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரிப்போர்ட்டை கூட போலீஸ் ஆஃபீஸர் கண்டுக்கல. ஏன்னா இந்த ஐயப்பன்கிற நபருக்கு யாரோ சொந்த பந்தமும் கிடையாது, அவரை யாருமே தேடலை, அவரோட சடலம் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை போய் எதுக்குப்பா பார்த்து ரொம்ப பண்ணிட்டு ஏதோ பிரேத பரிசோதனை பண்ணமா முடிச்சமா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கண்டுக்காம இதை அவரே அவர் உயிரை மாச்சிக்கிட்டாருன்னு தான் வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவரோட மரணம் கொலையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அதுக்குரிய முதல் காரணம் இப்ப சொல்லிட்டேன். ரெண்டாவது காரணம் என்னன்னா, அந்த கிரைம் சீன்ல என்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் எந்த பூச்சி மருந்தை குடிச்சாரோ அந்த பூச்சி மருந்தோட பாட்டில் 50% மீதம் இருந்திருக்கு. அது அழகா மூடப்பட்டு அப்படி ஓரத்தில் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஒருத்தன் தன்னோட உயிரை மாச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி பூச்சி மருந்து குடிக்கிறான்னு வச்சுப்போம், பாதி குடிச்சிட்டு இப்படி தூக்கி போட்டு தான் போவான். தவிர எவனுமே குடிச்சு முடிச்சுட்டு அதை நீட்டாக பேக் பண்ணி அந்த மருந்தெல்லாம் கீழே செதறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படி நீட்டாலாம் யாரும் வச்சுட்டு போக மாட்டாங்க. பட் இந்த கிரைம் சீனில் அப்படி இருந்ததுனால இந்த ரெண்டு சினாரியா வச்சு பார்க்கும்போது ஐயப்பன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அவருக்கு யாரோ வலுக்கட்டாயமாக அந்த பூச்சி மருந்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பட் இதே ஐயப்பன் தான் போலீஸ் விசாரணை பண்ண வந்த அந்த ரோஸ்லினோட கேஸ்ல ஒரு ஐ விட்னஸா இருந்திருக்காரு. இப்போ அவரோட மரணத்திலையும் சந்தேகம் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த ரெண்டு பேரோட கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வருது. இப்போ கிரைம் பிரான்ச் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த ஐயப்பனோட சடலம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு நம்ம போலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. பட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த ஐயப்பன் அவர் உயிரை எடுத்துக்கிட்டது 2008ஆம் வருஷம். இப்போ 2021ஆம் வருஷம் தான் கிரைம் பிரான்ச் இந்த வழக்கை ரீஓபன் பண்ணி ரோஸ்லின் கேஸுக்கு வர்றாங்க, ஐயப்பன் கேஸுக்கு வர்றாங்க. பட் இப்போ அவரோட கிரைம் சீன்ல போய் பார்த்தா வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் கிரைம் பிரான்ச் அந்த இடத்துக்கு போறாங்க. அது அழகா நிறைய மரங்கள் சூழ்ந்த பக்கத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. இங்க சுத்தி எங்க பார்த்தாலும் மரங்கள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அப்போ எந்த இடத்துல இந்த ஐயப்பனோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல நிறைய மரங்கள் இருந்திருக்கு. பட் சில மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. அப்படி போலீஸ் ஆபீசர் ஒவ்வொரு மரத்தையா ஒன்னு ஒன்னா பார்த்துட்டு வரும்போது ஒரு மரத்துல வித்தியாசமான ஒரு விஷயத்தை பார்க்கறாரு. அதாவது ஒரு மரத்துல காஞ்சு போன ஒரு இரத்த கரையை பார்க்கறாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த இடத்துல வச்சுதான் ஐயப்பன் தன்னோட உயிரை மாச்சிருக்காரு, மருந்தை குடிச்சிருக்காருன்னா இங்க இரத்தக்கரை எப்படிப்பா அந்த மரத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர்றதுனால மேபி ஐயப்பன் இந்த இடத்துல வச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அது எப்படி பாஸ் 2008ஆம் வருஷம் அப்படியே இந்த ஐயப்பன் கொலை செய்யப்பட்டா கூட ஒரு மரத்துல போய் ஒரு இரத்தக்கரை இருந்துச்சுன்னா எவ்வளவோ வெயில் அடிச்சிருக்கும், எவ்வளவோ மழை பெஞ்சிருக்கும், அது எப்படி அந்த இரத்தக்கரை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த சீனை படிக்கும்போது எனக்கும் அந்த சந்தேகம் வச்சு உடனே நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கண்ணாடி தளமோ இல்லை நார்மலாக ஒரு டேபிளோ இதில் ஏதாவது ஒரு ரத்தக்கரை இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக போயிருமா. பட் மரங்களோட லேயர் பார்த்துருக்கீங்களா, தண்டு பகுதி பட்டையாக இருக்கும், இப்படி மடிஞ்சு இருக்கும், உள்ள நிறைய கேப் இருக்கும். இப்போ
அப்படி ஒரு ரத்தம் போய் அந்த இடத்துல டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப்பில் போய் அந்த ரத்தம் வந்து டெபாசிட் ஆகிருக்கும் போது அது மழையிலேருந்தும் வெயிலேருந்தும் பல வருடங்கள் ஆனாலும் பாதுகாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது இந்த கேஸில் ஈவன் ஃபாரின் கேஸில் கூட பல வருடங்களுக்கு அப்புறம் மரங்களோட அந்த சுற்றி இருக்கிற தண்டு பகுதியிலேருந்து ரத்த கரையை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாசிபிள் தான், இது உண்மையிலேயே நடந்திருக்கு. நான் படித்த டேட்டாவும் கரெக்டு தான், அதை நானும் வந்து படித்து உறுதிப்படுத்திக்கிட்டேன். இப்போ அந்த ரத்தத்தை சாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல வச்சு தான் ஐயப்பன் கொலை செய்யப்பட்டிருப்பாரு. சரி ஓகேப்பா, ரோஸ்லின் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது, ஐயப்பன் கொலை செய்யப்பட்டிருக்கான்னு தெரியுது, அதாவது ஐ விட்னஸ். இப்போ யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா? இந்த 2 பேரையும் கொலை பண்ணது ஏன் ஒரே கொலைகாரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த ஐயப்பனோட கேஸ் பையில திரும்பவும் படிக்கிறாங்க. அதாவது இவர் பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போனப்போ ஒரு விசாரணை பண்ணியிருப்பாங்கல்ல, அன்னைக்கு அவர் எங்க இருந்தாரு, அவர் யார் வீட்டில் இருந்தாரு, அவர் யாரை பார்க்க வந்தாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்க வந்தாங்களா, கடைசியில் அவர் கூட யாராவது இருந்தாங்களா, இப்படி பல விசாரணைகள் நடந்திருக்கும்ல. அப்படி விசாரணை பண்ணிட்டு வரும்போது என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து தன்னோட சொந்தக்காரங்க வீட்டில் இருந்திருக்காரு ஐயப்பன். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, போலீஸ் கிட்ட இந்த ஐயப்பன்கிற நபரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தார். அவர் என்கிட்ட வழி கேட்டார், ஐயப்பன் எங்கே இருக்காருன்னு. நான் கேட்டேன், சார் உங்களை நான் அந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லும்போது, என்னோட பேர் சதீஷ், நான் ஐயப்பனோட ஃப்ரெண்டு, நான் ஐயப்பனை பார்க்க வந்திருக்கேங்கிற மாதிரி அவர் சொன்னார் சார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவாயிருக்கு. பட் போலீஸ் ஆஃபீஸர் அப்போ அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயப்பன் இறந்து போனப்போ சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்க்க வந்திருக்காரு எங்க ஐயப்பனோட வீட்டுக்கு. இப்போ ஐயப்பன் இந்த அவர் இறந்து போனப்போ எந்த சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்தாரோ இப்போ அந்த சொந்தக்காரங்களை போய் விசாரிக்கிறாங்க. ஐயப்பன் அன்னைக்கு இறந்து போனப்போ சதீஷ்ங்கிற ஒரு நபர் அவரை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தாரான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் சதீஷுங்கிற நபர் அன்னைக்கு மட்டும் இல்லை, அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கள் வீட்டுக்கு எப்போவுமே சதீஷுங்கிற ஒரு நபர் வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபர் சம்பந்தப்பட்ட அன்னைக்கு இவரை பார்க்க வந்திருக்காரு, ஆனால் அவங்க வீட்டுக்கு போல. அப்போ என்னன்னா, மேபி அந்த சதீஷ்ங்கிற நபர் ஏன் ஐயப்பனை இடையில எங்கேயா பார்த்துருக்க கூடாது, அந்த சதீஷை போய் விசாரிச்சா உண்மையிலேயே ஐயப்பனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த சதீஷ்ங்கிற நபரை பிடிச்சிடுறாங்க. அந்த சதீஷ்ங்கிற நபர் விசாரணை கூட்டிட்டு வரும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த சதீஷும் ஐயப்பனும் நெடுநாள் நண்பர்களாக இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ரோஸ்லின் கொலை செய்யப்பட்டப்போ அந்த ஏரியால தான் இவரும் இருந்திருக்காரு. அதாவது சதீஷ் ஐயப்பன் 2 பேருமே இருந்திருக்காங்க. எப்படி ஐயப்பனை ரோஸ்லினோட கேஸ்ல ஐ விட்னஸா விசாரிச்சாங்களோ அதே மாதிரி சதீஷையும் விசாரிச்சிருக்காங்க. அப்ப சதீஷும் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க அப்ப இந்த ஏரியால இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ போலீஸுக்கு எல்லாத்தையும் அழகா லிங்க் பண்ண முடியுது. பட் அதுக்காக சதீஷ் தான் இவங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணியிருப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த சதீஷை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. இப்போ போலீஸ் ஃபர்ஸ்ட் இந்த சதீஷ் கிட்ட கேட்குறாங்க, ஐயப்பன் இறந்து போன அன்னைக்கு நீங்க அவரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, சார் சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லை சார், நீங்க சொல்றது 2008ஆம் வருஷம். இப்போ நீங்களே பாருங்க 13-14 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு டேட்டை சொல்லி கேட்குறீங்க, எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லைங்கிறாரு. இல்லை ஒரு பையன்ட்டு நீங்க வழி கேட்டிருக்கீங்க, அந்த பையன் தான் உங்களை கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை சார் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, நான் ஐயப்பனை பார்க்க போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு. அப்பவே இந்த சதீஷ்ங்கிற நபர் பொய் சொல்றாருன்னு தெரியுது. சரி, இப்போ ஐயப்பனோட கேஸை விட்டுருவோம், இப்போ ரோஸ்லினோட கேஸுக்கு வருவோம். அப்போ இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார்ல, ரோஸ்லின் கொலை செய்யப்பட்டப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னா, நான் அந்த ஏரியாவிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போவும் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாரு, சார் அந்த கொலை நடந்தப்போ நாங்கள் அந்த ஏரியாவிலே இல்லைங்கிறாரு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ரோஸ்லின் கொலை நடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சதீஷ் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த ரோஸ்லின் கொலை நடந்தது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தானே அப்படிங்கிறாரு. போலீஸுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆச்சு, எப்படி இந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது சார். அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு திருவிழா நடந்துச்சு, ஒரு கோயில் திருவிழா. நான், என்னோட ஃப்ரெண்டு ஐயப்பன், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு 2 பேர், நாங்கள் 4 பேரும் அந்த திருவிழாவுக்கு போனோம். எங்களோட சொந்த அத்தை வீட்டில் தான் சார் தங்கியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி தங்கியிருந்தப்போ தான் மறுநாள் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதனால தான் எனக்கு இந்த டேட்டு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு இந்த சதீஷ் பொய் சொல்றாருன்னு.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஒன்றும் இல்லை சதீஷ், ஒரு சின்ன என்கொயரி தான், இங்கேயே இருங்கிற மாதிரி போலீஸ் வந்து ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கோயில் திருவிழாக்கு போனப்போ தான் எந்த அத்தை வீட்டில் தங்கியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சதீஷ் சொன்னாரோ அந்த அத்தைக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு ஸ்பீக்கரில் ஃபோனை போடுறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் விசாரிச்சுக்கோம், இப்போ திரும்பவும் விசாரிக்கிறோம். ரோஸ்லின் கொலை செய்யப்பட்டப்போ முந்தின நாள் உங்கள் சொந்தக்கார பையன் சதீஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் இல்லவே இல்லை சார், இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் வந்து ஒருத்தரை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன். இந்த சதீஷ்ங்கிறவன் என்னோட தூரத்து சொந்தம். ஈவன் அவங்க அம்மா அப்பா கிட்டே எனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது. நான் அவனை எதுக்கு சார் திருவிழாக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட போகிறேன்? நான் இதை ஏற்கனவே போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், அவன் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஸ்பீக்கரில் போகிறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் சதீஷ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி போலீஸ் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு சதீஷை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும் சதீஷ், நீ உங்கள் அத்தை வீட்டுக்கு போல, நீ சொன்னது எல்லாமே பொய்யின்னு. அது எங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? பழைய கேஸ் ஃபைலை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர் நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை விசாரிக்கிறதுக்காக உங்கள் அத்தை வீட்டுக்கு அப்போவே போயிருக்காங்க. எப்போ? இந்த கொலை நடந்தப்போ 2003ஆம் வருஷம். அப்போவும் உங்கள் அத்தை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, அந்த பசங்க எங்கள் வீட்டுக்கு வரலன்னு. பட் அப்போ ஹேண்டில் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் இதை சீரியஸாக எடுத்துக்கல. பட் இப்போ ஐயப்பனோட கேஸில் எங்களுக்கு ஓ மேலே சந்தேகமாக இருக்கிறதுனால ரோஸ்லினோட வழக்கிலையும் எங்களுக்கு சந்தேகம் வந்து பழைய ஃபைலை பார்க்கும்போது நீ பொய் சொல்லியிருக்க, அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு இப்போ முன்னாடியே அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து ஸ்பீக்கரில் ஃபோனை போட்டோம். ஸோ இப்போ நல்லா தெரியுது, நீ ஐயப்பனோட கேஸ்லையும் போய் சொல்லியிருக்க, ரோஸ்லினோட கேஸ்லையும் போய் சொல்லியிருக்க. உனக்கும் ஐயப்பனுக்கும் நல்லா தொடர்பு இருக்கு. பட் உண்மையிலேயே உனக்கும் ரோஸ்லினுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. அந்த மலை உச்சியில் என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பயாவது உண்மையை பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த சதீஷ்ங்கிற நபர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை போட்டு போலீஸ் ஆஃபீஸர் அடுத்தடுத்து கேட்ட கேள்வியில் அந்த சதீஷ்ங்கிற நபர் அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுறாரு. ஸோ இப்போ சதீஷ் என்ன சொல்றாரு, ஓகே சார், நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நானும் ஐயப்பனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இல்லீகலாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம் சார். இந்த மலை உச்சியில், அந்த மலை உச்சிக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்குது சார். அந்த பக்கம் யாரும் பொதுமக்கள் வரமாட்டாங்க, போலீஸும் வரமாட்டாங்க. அந்த பக்கம் வந்து சட்டத்திற்கு புறம்பான சில வேலைகள் நடக்கும் சார். சில போதை மருந்து தயார் பண்ணுவாங்க, அதை தாண்டி கள்ளச்சாராயம் வந்து நிறையா தயார் பண்ணுவாங்க. அப்படி கள்ளச்சாராயம் தயார் பண்ணுறதுக்கு வந்து நிறைய மூலப்பொருட்கள் தேவைப்படும். அதுக்கு மெயினாக தேவைப்படுற மூலப்பொருள் வந்து வெல்லம். அந்த வெல்லம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம்னா மலையோட அடிவாரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்போ அந்த இல்லீகலாக கள்ளச்சாராயம் காய்ச்சிற கும்பல் வந்து இவங்க கிட்ட, சதீஷ் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டு ஐயப்பன் கிட்டையும், அதுக்கப்புறம் இந்த மலை உச்சியில் மாடு மேய்க்க வர்ற ரோஸ்லின் அப்படிங்கிற அந்த 3 பேர்கிட்டையும் உதவி கேட்குறாங்க. நீங்கள் எப்போல்லாம் கீழே இருந்து மேலே வர்றீங்களோ அப்போ வெல்லம் நிறையா எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பணம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈவன் ரோஸ்லின் கூட இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரோஸ்லின், சதீஷ், அந்த ஐயப்பன் 3 பேரும் எப்பெல்லாம் மலையடிவாரத்துக்கு கீழே வராங்களோ மேலே வரும்போது நிறைய வெல்லம் எடுத்துகிட்டு வந்து இந்த கும்பலுக்கு வந்து இல்லீகலாக சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுலேயும் இந்த சதீஷும் ஐயப்பனும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அதை இல்லீகலாக மலையடிவாரத்துக்கு கீழே வந்து விற்று காசு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ரோஸ்லின் வந்து அதில் இன்வால்வ் ஆகலை. அவங்க ஒன்லி இந்த வெள்ளத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த கும்பலுக்கு கொடுக்கறதோட சரி. ஸோ இப்படி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த 3 பேத்துக்கும் ஒரு நல்ல நட்பு ரீதி இருந்திருக்கு. அடிக்கடி அந்த மலை உச்சியில் மீட் பண்ணுறாங்க. ரோஸ்லினும் மாடு மேய்க்க போகும்போது இந்த 3 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஸோ எப்போல்லாம் மலைக்கு மேலே போகும்போது இந்த சதீஷும் ஐயப்பனும் என்ன பண்ணுவாங்கன்னா சில ரொமான்டிக்கான ஜோக் அடிச்சுட்டு வருவாங்க. அந்த ஜோக்குக்கு வந்து இந்த பெண்மணியும் சிரிப்பாங்க. ஸோ அதில் சதீஷ் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இந்த பெண்மணிக்கும் தான் மேலே ரொமான்டிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சதீஷ் நினச்சிக்கிட்டான். சரி, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெண்ணை அடைஞ்சிடலாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் இதே மாதிரி தான் நிறைய வெல்லம் வாங்கிட்டு மலை உச்சிக்கு போகிறாங்க. அப்போ அந்த இல்லீகலாக கள்ளச்சாராயம் காய்ச்சிற கும்பல் கிட்ட அதை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அன்னைக்கு பார்த்து அவங்ககிட்டேருந்து சில சாராயம் வாங்கி கீழே எடுத்துகிட்டு போகிறப்ப சரி இன்னைக்கு கொஞ்சம் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயப்பனும் இவனும் நல்லா குடிச்சிட்டானுங்க. அப்போ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மலையில் உச்சியில் இந்த பெண்மணி மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஜாலியாக எப்பவும் போல் பேசுகிறாங்க. அப்போ இவன் என்ன நினச்சிக்கிட்டா அந்த பெண்ணுக்கு தான் மேலே ஒரு ரொமான்டிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்றைக்கி அந்த பெண்ணை அடையலான்னு அப்ரோச் பண்ணுறான். அந்த பெண்மணி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவன் ரொம்ப கேஷுவலாக கேட்குறான், அந்த பெண்ணும் கேஷுவலாக முடியாதுங்கிறாங்க. இப்போ இவன் ஃபுல் போதையில் இருக்கான். இவனுக்கு அந்த பெண் அப்போ தேவைப்படுறாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணுறான்.
அப்பதான் அந்த பெண் வந்து இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இந்த பெண் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தூரமா நின்று ஐயப்பன்கிற நபர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பெண் கத்துறாங்க. அப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிற கும்பலுக்கும் இந்த சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இருந்து நிறைய பேர் இந்த மலைப்பகுதிக்கு வருவாங்க, அவங்களுக்கும் சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மாட்டிப்போமா அப்படிங்கிற பயத்துல இவன் ஒரு துண்டு வச்சிருக்கான். அந்த துண்டை வச்சு அந்த ரோஸ்லினோட கழுத்தை வந்து நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட சத்தம் குறைய ஆரம்பிக்குது. பட் அந்த துண்டை எடுத்துட்டா இந்த பெண்ணு கத்துவாங்க, திரும்ப கீழே போய் தன்னை எல்லாத்துக்கிட்டையும் மாட்டி விட்டுருவாங்க, மானம் போயிடும், போலீஸ் கிட்ட போயிடுவாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம இப்போ அந்த துண்டை எடுக்க போறப்ப அந்த பொண்ணு கத்துறாங்க. உடனே இவன் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பெண் ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அந்த மாட்டோட ஒரு கழுத்தில் கட்டியிருக்க கயிறு இருக்கு. அதோட இன்னொரு முனையை எடுத்து அதை வச்சு இந்த பெண்ணோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா நெரிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணு இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த கயிறையும் எடுத்துடுறான், அவனோட துண்டையும் எடுத்துடுறான். இப்போ பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. பக்கத்தில் இதுக்கு உடந்தையா இருந்த அந்த ஐயப்பனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இதை அப்படியே விட்டுட்டா போலீஸ்ல போய் மாட்டிப்போம். இதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணலாங்கிற முடிவு பண்ணி இவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. அப்போ அந்த மாடோட வால் பகுதியை பிடிச்சு திருகுறான். அந்த மாடு வந்து பதட்டமாகுது. அந்த மாடு பயந்துட்டு மலை உச்சியை நோக்கி போகுது. அப்ப என்ன பண்றான், அந்த மாடோட கழுத்துல இருக்கிற அந்த எதிர்முனையில இருக்க கயிறு எடுத்து இந்த பெண்ணோட கழுத்துல கட்டி மரக்கிளைக்கு இந்த பக்கம் தொங்க விட்டுறான். ஸோ இது பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இது எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள பண்ணிட்டு மலைப்பகுதிக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, அந்த பக்கம் இவங்க 2 பேரும் இறங்கி போறாங்க. இந்த டயத்துல தான் கீழே அந்த பெண்மணி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு போட்ட சத்தத்தை கேட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு நபர் மேலே வர்றாரு. அங்க வச்சுதான் இந்த இன்சிடென்ட்டை பார்க்கறாரு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ரோஸ்லினை நான் தான் கொலை பண்ணேங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். சரி ஓகேப்பா, இது ஒரு கொஸ்டின். அந்த ஐயப்பனை என்னடா பண்ணேன்னு கேட்டதுக்கு, சார் அந்த ஐயப்பனோட எனக்கு பெரிய தலைவலி சார், அவங்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, ஏன்னா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்குன்னு. அவனும் சார் ஒரு 4 வருஷம் அமைதியாக இருந்தான் சார். அவனோட மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அடிக்கடி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இதே டயத்தில் இந்த பெண்ணோட மரணம் வந்து விபத்துன்னு சொல்லி போலீஸே கேஸை மூடிட்டா கூட அவங்க கணவர் வந்து இது விடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, திருச்சூரில் இருக்க சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸை போய் பார்க்குறாரு, ஹை கோர்ட்டுக்கு போயிடுறாரு, நாளைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தில் அங்கே 2 பேரும் ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போயிட்டோம் சார். அப்படி அவன் ஒரு இடத்துல இருக்கா, நான் வேற இடத்துல இருக்கேன். பட் நான் என்ன கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, இந்த ஐயப்பன் வந்து அளவுக்கு அதிகமான குடிபோதைக்கு அடிமையாகிறான். அப்போ எப்பெல்லாம் குடிக்கிறானோ அப்போ வந்து இந்த இன்சிடென்ட்டை பற்றி அவன் வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டுகிட்ட கூட இதை பற்றி வெளியில் பேசியிருக்கான். எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு, ஆகா ஸோ இதை வெளியில் பேசினா அவனும் மாட்டுவான் நானும் மாட்டுவாங்கிறதுனால நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த ஐயப்பனையும் கொலை பண்ணிடலானே. அப்போ எனக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க, சிவன் சந்திரன் அப்படின்னு. 2 பேரையும் நான் உதவிக்கு கூட்டிகிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் இந்த ஐயப்பனை ஏமாற்றி நான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி அவனை எப்படி கொலை பண்ணணுங்கிற பிளான்ல வந்துட்டு அவனோட வாயை திறந்து மருந்தை ஊற்றி விட்டோம். நிறைய ட்ரபிள் பண்ணா, பட் இருந்தாலும் அவனை பிடிச்ச பக்கத்தில் இருக்க மரத்திலேயே அடின்னு அடித்தோம். அப்போ தான் அந்த ரத்தம் வந்து அந்த மரத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் உயிர் இழந்ததுக்கப்புறம் அந்த பாட்டில் அங்கேயே போட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் சார். ஸோ எனக்கு அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு, தப்பிச்சிட்டோம்னு நினச்சிட்டோம். பட் இப்போ நான் 2 கொலையிலையும் மாட்டிக்கிட்டேன். நான் ஒத்துக்கிறேன் சார், இந்த 2 கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ இப்போ இவன் சொன்ன கன்ஃபெஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவன் சொன்ன எல்லாமே உண்மைதான். ஸோ இவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அப்படி குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. பட் அதை இப்போ கண்டுபிடிக்கவும் முடியாது, ஏன்னா இத்தனை வருடங்கள் ஆச்சு. பட் அங்கங்கே இருக்கிற ஐ விட்னஸ் இவன் சொன்ன கன்ஃபெஷன் வச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினச்சிட்டு இருக்கும்போதான் திடீர்னு இவன் உடல்நிலை சரியில்லாமல் ஜெயிலேயே இறந்து போயிடான். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற சதீஷே இறந்து போயிடான். பட் 2வது ஐயப்பனோட கேஸில் இவனுக்கு உதவியாக இருந்த அந்த சிவன் சந்திரன் அப்படிங்கிற 2 பேத்துக்கும் குறைவான தண்டனை தரப்படுது. முதன்மை குற்றவாளி இறந்து போனதுனால இந்த கேஸ் வந்து அஃபீஷியலாக க்ளோஸ் செய்யப்படுது. ரோஸ்லினோட கொலை வழக்கும் ஐயப்பனோட கொலை வழக்கும் இவன் தான் கொலைகாரன், இப்போ இவன் முதன்மை குற்றவாளி இல்லை. ஐயப்பனோட வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 பேத்துக்கும் குறைவான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரோட வழக்கும் முடிவுக்கு வருது. உண்மையிலே இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுல. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது ஒரு ரொம்ப பழைய கேஸுங்கிறதுனால இதில் சம்பந்தப்பட்ட அந்த விக்டிமோட ஃபோட்டோவோ கொலைகாரனோட ஃபோட்டோவோ என்னால் கண்டுபிடிக்க முடியல. நானும் இன்டர்நெட்டில் எவ்வளோ சர்ச் பண்ணேன்,
பட் இந்த கேஸ் சம்மந்தமாக ஆர்டிக்கல் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஃபோட்டோஸ் என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. நான் மேபி சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஃபியூச்சரில் கிடைச்சா உங்களுக்கு காமிக்கிறேன். பட் உண்மையிலேயே நம்ம எவ்வளோ கேசஸ் கவர் பண்ணியிருந்தா கூட இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸாக இருந்தது. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு க்ரைம் சீன், இந்த மாதிரி ஒரு க்ரைம் சீனை இது வரைக்கும் நானும் பார்த்ததில் நீங்களும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. பட் இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கணவரோட பெர்சிஸ்டன்சி, தன்னோட மனைவியோட மரணம் வந்து ஒரு விபத்து இல்லை, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிறத அவரோட உள்ளுணர்வு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அவரோட உண்மையான போராட்டத்துக்கு கிடைச்ச பலன் தான் இன்னைக்கு ஐயப்பனோட கொலைகாரன்னு யாருன்னு தெரிய வந்திருக்கு. உண்மையான குற்றவாளி சட்டத்திற்கு முன்னாடி நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே அந்த லைஃப்பில் நம்மளோட உள்ளுணர்வு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை எப்போவுமே நம்பணும். அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது 90% கரெக்டாக இருக்கும். அந்த உள்ளுணர்வுக்கு பின்னாடி எவ்வளவோ சயின்ஸ் இருக்குங்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வரப்போகிற ஆபத்தோ இல்லை இது உண்மையாக இருக்கலாமோ அப்படிங்கிறத நம்ம பிரெயின் தான் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எனக்கு தெரியல. பட் நிறைய டைம் இந்த உள்ளுணர்வை நம்பி நம்ம செயல்படணும். ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம், இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்த ஆபத்து வரப்போகுதுங்கிறத ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னா உடனே கிளம்பிடணும். இல்லை நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம், இல்லை இதில் ஏதோ ஒரு சின்ன தப்பு மாதிரி இருக்குது, இதை பண்ண வேணாம் அப்படின்னு உங்களோட உள்ளுணர்வு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை செய்யாதீங்க. அதே உள்ளுணர்வு தான் அவங்க கணவருக்கும் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக தன்னோட மனைவி இறந்தது விபத்து இல்லை அப்படிங்கிறத போராடி கடைசியில் அவர் நிரூபித்து காட்டுறாரு. உண்மையிலே அதுக்கு நம்ம அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். உண்மையிலே அவர் தன்னோட மனைவியை எவ்வளவு நேசிச்சிருக்காரு அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்மளால் உணர முடியுது. பட் எத்தனையோ பேர் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பல வருடங்கள் நம்ம எல்லாருமே சரி நேச்சராக தப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளும் மறந்துட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவோம். சில பேர் திரும்ப மேரேஜ் பண்ணிப்பாங்க, சில பேர் தனியாகவே இருந்திருப்பாங்க. பட் இவர் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு வருடங்கள் கழித்தும் திரும்ப அதை முயற்சி பண்ணனால தான் ஃபைனலாக இந்த வழக்கில் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற உண்மை வெளியில் வந்திருக்கு. பட் அதே டயத்தில் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ண கிரைம் பிரான்ச்சையும் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 பேர் பார்த்துருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆஃப் கிரைம் பிரான்ச்சும் பார்த்து தான் இது இயற்கையான மரணம் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அதை 2வது பார்த்த டீம் அந்த கழுத்தில் இருக்க தடயத்தை வச்சும் அதுக்கப்புறம் அந்த பெண் சத்தம் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஆக்சிடென்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா கழுத்தில் கயிறு இருக்கும்போது இவ்வளோ சத்தம் போட முடியாது அப்படிங்கிற பலவித ஃபாரன்சிக் ஃபேக்டரை வச்சு தான் இது ஒரு கொலைன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை விட ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணை பற்றி விசாரிக்கும் போது அதில் இருக்கிற ஐ விட்னஸை எடுக்கிறாங்க. அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் அவன் உயிரை அவனே மாற்றிக்கிட்டான்னு சொல்லும்போது அதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கேஸை போய் விசாரிச்சிருக்காங்க பாருங்க. அதை டீப்பாக விசாரிச்சனால தான் சதீஷ் அப்படிங்கிற அந்த கொலைகாரனே உள்ளே வந்திருக்கான். உண்மையிலே கிரைம் பிரான்ச் வேற லெவலில் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிரைம் அப்படின்னா இப்படி தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிகாஸ் இவங்க அந்த ஐ விட்னஸை சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா இந்த கிரைம் பிரான்ச் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே இது கொலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாமல் இவ்வளோ வருடம் ஆச்சு, எவிடன்ஸ் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க திங்க் பண்ண அந்த வித்தியாசமான திங்கிங் தான் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலேயே கிரைம் பிரான்ச் வேற லெவலில் ஒர்க் பண்ணி சால்வ் செய்யப்பட்ட இந்த கேரளா கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.